ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் டெஸ்ட்டு பார்ட் 25 பார்க்க போகிறோம். அதாவது யூனிட் 7 ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னென்ன போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, டேகூரோட கீதாஞ்சலி, அரபிந்தோவோட தாட் த பேராக்லெட். அண்டு லாஸ்ட் வீக் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நான் டீட்டெயில்டு ஸ்டடியுமே நம்ம கொடுத்துருப்போம். அதாவது போயம்ஸ் ஆஃப் சரோஜினி நாயுடு அண்ட் டாருடட் ஃப்ரம் த கோல்டன் ட்ரெஷரி ஆஃப் இந்தியன் போயட்ரி. அதோட ஏகே ராமானுஜம், ஆர் பார்த்தசாரதி, கமலாதாஸ் அண்ட் நிசாம் எசேக்கல் ஃப்ரம் 10-20th century ஆஃப் இந்தியன் போயட்ஸ் எடிட்டட் பை ஆர் பார்த்தசாரதி. எதுக்கு நான் இதை இவ்வளோ விவிடாக சொல்கிறேன் அப்படின்னா, ஹிடன் டாபிக்ஸ் அப்படின்றதுனால நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால ஃபுல்லாக எல்லா போயட்ஸோட போயமுமே நம்ம எம்சிக்யூஸில் கொடுக்க முடியல, ஐ மீன் டெஸ்ட்டில். அதனால் இந்த வீக் பார்த்திங்கன்னா போயம்ஸ் ஆஃப் சரோஜினி நாயுடு மட்டும்தான் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதாவது டீட்டெயில்டு ஸ்டடியில் 2 ஒர்க்கும், நான் டீட்டெயில்டு ஸ்டடியில் ஒரே ஒரு போயட்டோட ஒர்க்கு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா டாருடட்டோட, அதுக்கப்புறம் ஏகே ராமானுஜம், ஆர் பார்த்தசாரதி, ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா போயட்ஸுமே சேர்த்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். அதுதான் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டோட டாபிக்ஸ். சரிங்களா? இதில் சரோஜினி நாயுடுவோட என்னென்ன போயம்ஸ்லாம் நமக்கு ஹிடன் டாபிக்ஸில் இருக்குது அப்படின்றத ஒரு முறை நான் சொல்லிடுறேன். ஏன்னா லாஸ்ட் வீக் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க டவுட்ஸில், ஏன்னா மொத்த போயமுமே படிக்கணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதோட லிங்க்குமே நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் ஒரு முறை நான் சரோஜினி நாயுடு அவங்களோட ஃபுல் போயம்ஸ் என்னென்ன இதில் கொஸ்டின்ஸாக இருக்குது அப்படின்றத ஒரு முறை சொல்லிடுறேன். த போயம்ஸ் ஆர் த குயின்ஸ் ரைவல், டு மை ஃபேரி ஃபேன்சிஸ், த பர்தா நேஷன், வில்லேஜ் சாங், அவேக், சம்மர் வுட்ஸ், இஃப் யூ கால் மீ, கேப்ரைஸ், த சோல்ஸ் ப்ரேயர், சாங் ஆஃப் ராதா கன்யா, சாங் ஆஃப் ராதா த குவெஸ்ட், the bird sanctuary. up to this we have questions. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இதுக்கான டீட்டெயில்ஸோ மெட்டீரியல்ஸோ இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதலையே பாருங்கள் கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா கூட கொஸ்டின்ஸ் யார்கிட்டையாவது கேட்டுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி கூட கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுனால ஒரு போயட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? பிஃபோர் மூவிங் இன் டு த கொஸ்டின்ஸ், எல்லாருக்குமே ஒரு 2 நாளாக இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ஜிஓ பை அவர் கவர்மெண்ட் தமிழ் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா டிஎன்பிஎஸ்சியில். அண்ட் தென் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகளிலும் யூஎஸ்ஆர்பி அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த தமிழ் கட்டாயம் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகியிருக்கீங்க. யாரும் தேவையில்லாமல் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷனில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே சொல்லலை. அதே மாதிரி டிஆர்பி போர்டு தெளிவுபடுத்துவாங்க, எதுக்காக, எப்போ, என்ன எக்ஸாம்ஸு, என்ன சப்ஜெக்ட், அதெல்லாம் பற்றி தெளிவுபடுத்துவாங்க. அன்லஸ் நமக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய எந்த அவசியமுமே இல்லை. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இன்னும் தெரியல. அதே மாதிரி அப்படி ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி நடந்தாலுமே கூட அது இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக கிடையாது. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, மூவ் ஆன் டு அவர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ரிவிஷன் டெஸ்ட். Okay, move on to the questions. The English Geetanjali are songs offerings published by dash. Next one. W.B. Yeats wrote the introduction to the first edition of Geetanjali to dash. Next one. Who gave the title Gurudev to Rabindranath Tagore? Next one. What was the birth name of Rabindranath Tagore? Next one. Tagore's Religion of Man is a collection of dash. Next one. Tagore's Glimpses of Bengal is a collection of dash. Next one. Which of the Tagore's play written only in 4 days? Next one. By whom Tagore rewarded a knighthood? Next one.
Which is the longest novel of Tagore? Next one. Which magazine was edited by Tagore? Next one. How the popular songs of Rabindranath Tagore known by the name of dash? Next one. Autobiography of Tagore is dash. Next one. Into that heaven of freedom, my father, let my country awake. Which is the country was referred by Tagore? Next one. And this is about the match from the poem Geetanjali. இந்த poem என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அப்படின்ற இம்பார்ட்டண்ட்டான டேகரோட போயம், அதோட எக்ஸ்ப்ரெஷன்ஸு அண்ட் விச் இட் இண்டிகேட்ஸ் த ஃப்ரேஸ் அப்படின்றத தான் செக்ஷன் ஏ அண்டு செக்ஷன் பியில் வந்து நம்ம கன்சைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஃப்ரம் செக்ஷன் ஏ, head is held high, knowledge, tireless striving, the heaven of freedom. And from section B, freedom of mind and self-respect, free from superstition, perfection never ceases, dreamland. And you have to match A from B. Okay, next one. Which is the maximum literary device used in Geetanjali? Next one. Which song of Geetanjali advocates rituals in our relationship with God? Next one. And this is also about a match and it relates to forms of devotions and the meanings, which is in the poem Geetanjali. And from side A, Shavana, Birtana, Smarna, Padasevana, Archanam, Vandanam, Dasyam, Sakyam, Atmanivedanam. And from side B, names of God, praise of God, attributes of God, feet of the God, worship of God, offering obeisance, bondage of the divine, friendship with God, offering soul to the Lord. So this is also about the concise information about the particular poem. Next one. In most religions, light also has connotations of knowledge and wisdom relates to which song in Geetanjali? Next one. Mention the various tradition religions in Geetanjali is grouped. Next one. I want thee, only thee. What is the speciality of the above line and also mention the song number which is in Geetanjali? Next one. What is the constant theme of the poems of poem number 86, 91 and 93 in Geetanjali? Next one. Thou hast made me endless is a dash song of Geetanjali. Next one. How many types of mind have been defined in Thought the Paraclete? Next one. Who is the editor of Vande Mataram, a English daily? And actually we know about Vande Mataram. The letter is V. Here the particular daily is called Vande Mataram. So the letter is B. Kindly make a note of it. Next one. According to Aurobindo, the supermind is compared to dash. Thought the Paraclete is an expression of the author's dash. Next one. What is the reflection of the poem Thought the Paraclete? Next one. Paraclete is a dash word. Next one. Sri Aurobindo compares human thought or human mind to dash. Next one. And this is also the match part from the poem Thought the Paraclete about the 4 movements of mind which is referred in the poem. And from the side A, first movement, second movement, third movement and fourth movement. And from side B, self-lost invisible mind, illumined mind, supermind, realization of self-mind. And you have to match. Next one. Who is the Paraclete in Christian theology? Next one. Mention the first poem of Sarojini Naidu. Kindly make the spelling Sarojini, that is Jini. Next one. And this is about the match which relates to Sarojini Naidu's under 4 volumes of her poems. From section A, The Golden Threshold, The Bird of Time, The Broken Wing, The Feather of the Dawn. And from section B, the years 1905, 1912, 1917, 1961,
And again you have to match the correct answers. Next one. Which is the poem of Sarojini Naidu deals with the relationship between man and God through philosophical and religious bias? Next one. Who was appointed as the governor of the United Provinces? Next one. Sarojini Naidu regarded as a well-known poet and also considered as the Indian dash. Next one. When someone given a descriptive name by someone is called dash. Next one. Mention the year which Google commemorated Sarojini Naidu's 135th birthday anniversary. Next one. We want a deeper sincerity of motive, a greater courage in speech and earnestness in action. Whose words are these? Next one. Original name of Sarojini Naidu is dash. Next one. What is mean by 5647 Sarojini Naidu? Next one. Which is the poem of Sarojini Naidu is addressed to Mahatma Gandhi? Here I want to make a note about the answer also, and for this particular question the answer is the lotus. ஏன்னா டவுட் வரும் இல்லைங்களா, அதுக்காக தான் நான் ஆன்சர் ரிவ்யூ பண்ணுறேன். டாருடட்டோட போயமுமே பார்த்திங்கன்னா த லோட்டஸ் அப்படின்றது இருக்கும். ஆனால் சரோஜினி நாயுடுவோட த லோட்டஸ் வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் எ சானட் அண்ட் இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் போயம் என்டைட்டில்டு த புரோக்கன் விங். அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு போயம் தான் இது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டாருடட்டோட லோட்டஸோட இன்ஃபர்மேஷனும் சரோஜினி நாயுடுவோட த லோட்டஸோட இன்ஃபர்மேஷனும். ஏன்னா டவுட் வரும் இல்லையா, த லோட்டஸ்ன்னு பார்க்கும்போது இது டாருடட்டோட போயமாச்சேன்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதுக்காக இந்த ஆன்சரை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். In which of Sarojini Naidu poem summarizes human life? Next one. Who is the king and the queen in the poem The Queen's Rival? Next one. According to God, the poet's prayer in the soul prayer is dash. Next one. There are no moonbeams to light me. Who is the above person mentioned by me in the village song? The village song is the nothing but the poem. Next one. Who is tired of her beauty in the poem The Queen's Rival? Next one. Who is the rival to the queen in the poem The Queen's Rival? Next one. Which is the poem of Sarojini Naidu is based on highly moving lyric? Next one. How many stanzas are there in the poem The Pardanashin? And also mention the rhyme scheme of the same poem. If you call me, I will come. How many times the above lines are repeated in the poem If You Call Me by Sarojini Naidu? Next one. Where we find the below line full are pictures. Next one. The fairy fancies are enfolded by dash, which is in the poem To My Fairy Fancies. Next one. Blue and gold and mist and sunlight. This is the opening line of dash poem. Next one. Mention the poetic device used in the poem Caprice. Next one. In the poem The Soul's Prayer, who called the name of innocent child of God? Next one. In which stanza of the poem The Soul's Prayer, God promises the child to provide everything what she prays? Next one. What is the theme of the poem The Soul's Prayer? Next one. How many stages of women have been portrayed in the poem The Bangle Sellers by Sarojini Naidu? Next one. And again there is a note. Golden Treasuryல The Bangle Sellers அப்படின்ற போயம் இல்லை, ஆனாலும் இது இம்பார்ட்டண்ட்டாக நிறைய கொஸ்டின்ஸ் இதிலேருந்து நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் பேசிக்காக இருக்கக்கூடிய 2 கொஸ்டின் இதில் நம்மளும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் மூவ் ஆன் டு த கொஸ்டின். Which poetic device is used to compare bangles in the first stanza of the poem The Bangle Sellers? Next one. Dash was awarded the Kesari Hind medal by the British government for her work during the plague epidemic in India. Here her is representative
Mrs. Sarojini Naidu. Next one. Which poem of Sarojini Naidu's were recited in a National Congress conference? Next one. The image of Radha and Krishna is one of the most celebrated images in Indian dash, and this is the lines relates to Song of Radha, the quest. Next one. In which poem of Naidu's love is mentioned as platonic and refers to the union of the mind? Next one. How many poems are there in the Golden Threshold? Next one. And this is also about the match section, relates to the poet Sarojini Naidu. From section A, The Lotus, The Bird of Time, To My Children and Life. And from section B, Mahatma Gandhi, To Her Parents, To Her Children. இது வந்து டெடிகேஷன் ரிலேட் பண்ணியிருக்கு. இந்த போயம்ஸை வந்து இவங்களுக்காக போயட் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபோவை இந்த மேட்ச்சில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன். The Golden Threshold with an introduction by dash. Next one. Who is referred as Kanya in the poem Song of Radha Kanya? Next one. How many stanzas are there in the poem The Bird Sanctuary? Next one. In the poem The Bird Sanctuary, the poet is in conversation with dash. Next one. The poem was inspired by poet's visit to the bird sanctuary in dash. Next one. Metaphorically, birds refer to humans on earth in the poem dash. Next one. Parrots are called as dash in the poem The Bird Sanctuary. Next one. The Bird Sanctuary extracted from her poems entitled dash. Here her relates to Mrs. Sarojini Naidu. And then the last one. Short hint of the poem The Bird Sanctuary. ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் ஒரு ஹிண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அந்த இன்ஃபோவும் உங்களோட ஆன்சரும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் அப் டு திஸ் கொஸ்டின்ஸ் வந்து முடியுது. ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்லேயே நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன நமக்கு டெஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. பிஃபோர் ஐ கன்க்ளூட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்ததை வந்து கேப் விடாதீங்க, கிவ் அப் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டச் இல்லை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லா டாபிக்ஸுமே, இல்லைங்களா? அதனால் மேக்ஸிமம் வந்து ரிவிஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பாலிடெக்னிக் டிஆர்பியுமே வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பிஜிடிஆர்பியை பற்றி இன்ஃபோ தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் கூடிய சீக்கிரம் வந்து இன்ஃபோஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். நடுவில் சீடெட் இருக்குது, அது நம்மளோட பிஜிடிஆர்பியை வந்து எந்த வகையிலுமே வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ கைண்ட்லி டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க யாருக்காவது பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் 9894955307 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.